ஏய் சரண்யா என்ன பண்ணுறா? சரி எப்போ பார்த்தாலும் குழம்பே தான் செஞ்சிட்ருப்பியா? இப்படியெல்லாம் வீடியோ போட்டால் எப்படி சரண்யா? ஆ, குழம்பு செய்கிற மாதிரி மட்டுமே வீடியோ போட்டால் எப்படி? அப்பப்போ நம்ம டான்ஸ் ஆடுறது, நம்ம ஊர் சுற்றுறது, நம்ம ஊர் சுற்றுறது, இந்த மாதிரியெல்லாம் போடலாமில்ல? பைக்கில் சுற்றுறது, அப்பப்போ நம்ம சண்டை போடுறது, மைத்து பிடிச்சிட்டு சண்டை போடணும் பயங்கரமாக. நீ உங்கள் அம்மா வீட்டு கோச்சிட்டு போகிறது எல்லாம் நிறைய பேர் அப்படியெல்லாம் போட்டு தான் நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க. சண்டை போட்டு உனக்கு இருக்கிறதே 4 முடி, அதை பிடிச்சி நானே பேன் கடிக்குது. என்ன வர வர மூஞ்சி கருப்பாக போயிட்டு இருக்குது? ட்ரெஸ்ஸு ஏது நல்லா இருக்குது? ஸ்வீட் வந்துட்டியா? ஆ, போகிற வழியில் அதானே தீபாவளிக்கு? தீபாவளிக்குன்னு எடுத்தது கிடையாது இது ஒன்றும். நான் வந்து சும்மா போட்டுக்கிறதுக்கு தான் எடுத்தேன். சும்மா தீபாவளிக்குன்னு நான் ட்ரெஸ்ஸே எடுத்தேன். எனக்கு ஒரு ஜட்டியாவது இருக்குதா உருப்படியா சொல்லு? ஃபஸ்ட்டு ஜட்டி போடணும்னு நான் எடுத்து கொடுக்குறேன். ஆஹா ஆஹா அது இல்லை, அவன் ஃபஸ்ட்டு போட்டு அப்புறமா எடுத்து கொடுக்குறேன். நான் போன மேசிட்டு இருக்கிறேன், இதுக்கு என்னன்னு தெரியல. ஏய் உப்பு உப்பு திருடுற வேலைலாம் உன் வேலை தானா? எட்டி பார்த்துட்டு போகுது காலி ஆயிடுச்சான்னான்ட்டு. இந்த பைத்தியம் உன்ன மாதிரியே எல்லாம் மென்டலாகவே இருக்கு. ஏன் ஒன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. என்ன மாதிரி தெளிவாக புத்திமா மட்டும்தான் இருக்குது. புத்திமா மட்டும்தான் மாறுது. அது அதான் அது மாறுதுன்னா உனக்கு மாறி இருக்குது. அந்த உப்பு தூக்கிட்டு வாங்க. அதனால தான். எதனால தான்? சரி, அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரண்யா 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 இன்னைக்கு லீவ் போட்டுக்கோ சரண்யா. இன்னைக்கு போட்டுக்கோ சரண்யா. இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நம்மளுக்கு. வேலை இருக்குதுங்கிற ஒரு வேலை பண்ண மாட்டேங்கிற வீட்டில் நீ. உன்னை நம்பி லீவு போட்டேன்னா அவளுக்கு தான் நான். உங்கள் அம்மா பேர் குரங்கு மாதிரி இருக்குது. யார் இதெல்லாம் கிளிப்பு தள்ளி தள்ளி விடுறது? ஏன் கொஞ்சமா இப்படி பண்ற? ஒரு புஷ்பின்னு காணும். இவங்களை வச்சுட்டு நல்லா வளர்க்கவும் மாட்டேங்கிறீங்க. நீ வளர்த்தணும். என்ன சொல்ற? என்ன இங்கெல்லாம் இல்லை. ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இந்த பிள்ளைக்கு மட்டும் ஒரு நாளைக்கு சராசரியாக 2000 செலவு பண்ணுது. 1000 ரூபா 1500 ரூபா சும்மா இல்லை. இதெல்லாம் செஞ்சா என் பாடி தாங்குமா? என்ன நீ செலவு பண்ணி கிழிச்ச? என்னத்த செலவு பண்ணி கிழிச்ச? ஒரு சாப்பிடறதுக்கு வாங்கி கொடுன்னு கேட்டா கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற. யாரு நேத்தெல்லாம் ஹோட்டல் கட்டு யார் திங்க முழுங்குனாங்களா? நேத்து நாயிட்டு விட்டுரு. இன்னைக்கு என்ன நடக்குது அத பேசு. இன்னைக்கு யாரு உனக்கு ஹோட்டல் கடையில் வாங்கி தர? உனக்கு பாரு, ஹோட்டல் கடையில் வாங்கி தர்றதாமா. நான் ஹோட்டல் கடையில வாங்கி கொடுன்னு நான் கேட்கலையே. அந்த குடல பொரிச்சு வைன்னு தானே சொன்னேன். என்ன கூட வாங்க மாட்டியா? என்ன வாங்கிட்டு வரணுமே. சரி, நான் அப்புறம் பொரிச்சு கொண்டு வராங்க. நீ எல்லாம் கொண்டு வராத, அவங்களுக்கே பத்தாதாங்க. அவன் கொண்டு வரேன்னு அப்படின்னு இல்லை, வேணாம். ஏன் அவ்வளோ ரிஸ்க் உனக்கு? கொண்டு வேணும்னா கொண்டு வந்துடுறேன். எனக்கெல்லாம் ஒன்று வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி, நாளைக்கு நான் லீவ் போடுறேன். நாளைக்கு போட்டுக்க, நாளைக்கு நான் வேலைக்கு போகணும். நீ தயவு செஞ்சு உன் காலையில நீ கிளம்பிடு. நீ இருக்காது வீட்டுல. நான் எதுக்கு வீட்டுல இருக்கணும்? ஆமா. யா இதை கடிச்ச வைக்கிறேன் 2 பேர்த்தையும். நான் ஒரு நாள் நிம்மதியா லீவ் போட்டு இருக்கலாம்னு நான் பாக்குறேன். நீ இருக்காத. இது என்ன வம்பா இருக்கு? என்ன போய் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். நிஜமாலுமே உன்ன மாதிரி அடிச்சுங்க ஆளுங்கே இல்ல. நிஜமா சொல்லு. கழுத்து முடிச்சு நசுக்கி விட்டுருவோம் அப்புறம். அப்ப உங்களுக்கு கழுத்து பிடிச்சு நசுக்கிதான் ஒரு பக்கம் கண்ணை வீங்கி கிடக்குதா? வயசான எங்களை என்ன நீ ஏமாத்துற? உங்க அம்மாவுக்கு உள்ள பல்லு இருக்குதான்னு பார்க்க சொல்ல வாய்க்குள்ள. என்னம்மா சொல்ற சனீத்தெல்லாம்? பல்லெல்லாம் தின்னிட்டு இருக்குது, அதனாலதான் அது வலிக்குது. புடி விட்டுறலாம். கட்டிங் பிளேட் வாங்கிட்டு வரேன் அப்புறமா. எனக்கா எங்களுக்கா? பாரு என் பல்லுல பாரு, அந்த பிள்ளைய விட என் பல்லு பல பலன்னு இருக்குது இல்லையா? ஜிமா பல்லு சிங்கப்பல்லு. சரி சரண்யா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு லீவ் போட்டு சரண்யா, நாளைக்கு வேலைக்கு போயிடுவா.
இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமையா? நாளைக்கு போடுறேன். நாளைக்கு போடுறியா? நாளைக்கு நான் போட முடியாது. உன்னை நான் போட சொல்லவே கிடையாது சாமி. நீ என் வேலைக்கு போனா போதும், போனால் மட்டும் போதும். ஓகேவா? சரி. நாளைக்கு ஏதாவது டேரா போட்டு வீட்டுல இருந்தேன்னா நான் எதில் அடிப்புன்னு எனக்கு தெரியாது. நாளைக்கெல்லாம் லீவில் ஒரு மாதிரி வராது. நான் எங்கேயோ ஒரு பக்கம் பூந்து போயிடுவோம். நாளையில இருந்து எங்கேயாவது லீவ் ஒரு நாளாவது நீ லீவ் போட்டனா, இப்ப நான் 3 நாள் விட்டதே உனக்கு பெரிய விஷயம். அதெல்லாம் என் காலில் விடு. வா. என்ன யோசிக்கிற? என்ன யோசிக்கிற? இல்லை, ஒரு இடத்துக்கு போனால் லீவ் போடாமல் போகணும். அதுக்கு தான் ஒரே ஏதோ ஒரு டைம் லீவ் கழுவணும். அதான் வேலைக்கு போ அப்படிங்கிறியா? நீ எந்த நீ 50 இடத்துக்கு நீ போனாலும் உருப்படியான இடத்துக்கு ரெகுலரா நீ போக மாட்டேன். அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நான் உன்னை இப்பல இருந்து பாக்குறேன். ஏலி இங்க பாரு. அவளை ஏன் போய் பயன்படுத்துற? அப்புறம் இப்பல இருந்தா நான் பாக்குறேன். எப்பல இருந்து பாக்குற? நேத்துல இருந்தா? எப்போ நீ கல்யாணம் பண்ணனே? எங்கேயுமே நீ எங்க அப்பா சிங்க புள்ளியாட்டு ஓடுற. காசா ஏத்தா செய்யறது கூலிக்கு போறேன், கஷ்டப்படுறேன். அந்த காசு கூட கரெக்டாக வரலன்னா குடிக்கிறாங்க நல்லா. அந்த காசு வாங்கிட்டு போய் வீட்டுக்காரங்கிட்ட வாங்கிட்டு போய் மேய்ச்சிடுங்க. அவங்க இவங்க வாங்கிட்டு போய் நல்லா குடிக்கிறாங்க. குடிக்கிறது காசு அவங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. வீட்டு செலவு காசு கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் காசு நாளையாமல் என்ன பண்ணுவாங்க? சம்பளம் கரெக்டாக கொடுத்தாங்கன்னா எந்த மேஸ்திரி கிட்டாலும் எந்த இன்ஜினியர் கிட்டாலும் வேலைக்கு போகலாம். தப்பே இல்லை. அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க நல்லா ஆட்டையை போட்டுட்டு போய் குடிக்கிறாங்க சார். நல்லா அதனால இப்ப என்ன பண்ணலாம்? அதனால வேற வேலைக்கு எங்கேயே சேர்ந்துக்கோ. இல்லைனா வேற வேலைக்கு எந்த வேலைக்கு போய் சேர்றது? எந்த வேலைக்கு சேர்ந்தாலும் அந்த வேலைக்கு நான் குழந்தையாட்டம் தான். சம்பளம் கம்மியாக வரும். சொல்லட்டுமா? நம்ம நல்ல பின்காலத்துல நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம இந்த இப்பெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பின்காலத்துல எங்க சமாதியில் தான் நல்லா இருக்க முடியும். உன் வாயப்பாரு. நம்மளுக்கு நம்ம நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் நம்ம கடந்து வந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். என்ன அதனால 15 ஏமாத்தினா ஏமாத்திட்டு போ. நீ செஞ்ச காசுக்கு மட்டும் நீ செஞ்சதுக்கு மட்டும் காசு வாங்கிட்டு வா. அதுல ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டேன். இது இன்னொரு டைம் சொல்லு. நான் அது எழுதி வச்சு வண்டியில் ஒட்டி வச்சுக்கிறேன். என்னன்னு அது சுயமா உனக்கு தோணணும். அப்பதான் நீ நல்லா இருப்ப. இந்த மாதிரி யோசிச்சா நான் எப்படி அப்ப கஷ்டப்பட்ட உங்ககிட்ட இப்ப எப்படி நான் நல்லா இருக்கிறேன் அந்த மாதிரி தான். எந்த பிரச்சனை எந்த கவலை வந்தாலும் அது அப்பப்ப மறந்துடணும். இந்த மாதிரி அங்க இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை எல்லாமே தான் சரியில்லை. நீ கொடுத்தா சரியில்லை. வேலை செய்யற இடத்துல சரி இங்கேயும் சரி. அதுக்குன்னு நம்ம அவங்களையே விட்டுட்டு வர முடியுமா? நம்மளுக்கு தேவை வேலை. என்ன ஆளுங்க எப்படியோ போகட்டும். அப்படியா? நல்ல புத்தி தான் சொல்ற. ஆனா அங்க வேலை செஞ்சு பார்த்தா தானே தெரியும். வேலை செஞ்சேன்னா உன் வேலையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்களா? இல்ல உன்னைத்தான். என்னைக்கு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருக்கிற பைத்தியக்காரி? போடி நீ வேலையை பார்த்துட்டு. நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. இது ஒண்ணு அடே எங்க அப்பா உனக்கு புரிய வச்சு நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க தான் தெரியும் அந்த அருமை. நான் சப்போர்ட் பண்ணலையா அவங்களுக்கு? ஒன்னு சொல்ற நல்லா புரிஞ்சுக்கா. கஷ்டப்பட்டு வேலை செய்யறவனுக்கு தான் அந்த அருமை தெரியும். அந்த காசோட அருமை. அந்த காசே கரெக்டா வரலன்னா அவ்வளோ கோவம் வரும். இந்த டைலாக் தான் இவ்வளவு நேரம் யோசிச்சியா? சும்மா அசால்ட்டா சம்பாதிச்சு போறாங்க. ஆனா எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? இதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம நீயும் நானும் பேசணும்னா பெரிய சண்டையா வந்துடும். பெரிய இடியே விழுந்தாலும் சரி பேசு. நீ சண்டை வருதும் சண்டைன்னா உங்களுக்கு வாயை பிடிச்சி தைச்சு விட்டுரும். தெரிஞ்சு சண்டை போட்டேன். சண்டை என்ன சண்டை போட முடியும்? 8 வருஷம் வீடியோவா கட் பண்ணிட்டு அப்புறம் நீ அடிக்கிறதுக்கு வருவியா? அடி பார்க்கலாம். என்ன வீடியோ கட் பண்ணிட்டு வீடியோ அப்புறம் கட் பண்ணா என்ன அப்படியே போட்டு அப்படி பிச்சு போடுமா? அப்படியா? என்னை பத்தி உனக்கு தெரியல. நீ என்ன காஞ்சனாவா? உள்ள வராத நீ கிளம்பு. ஏன் நீ எதுக்கு வரன்னு எனக்கு தெரியும். கட் பண்ணிட்டு அப்புறம் 4 திட்டுவேன். சொல்லு. அதெல்லாம் இதெல்லாம் இப்ப நடக்கிறதா தெரியாதா உன்னை பத்தி?
என்னங்க